ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பிதாவினுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடித்தவராக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அவரால் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்ததுக்கு பிற்பாடு நீ என் சகோதரரிடத்துக்கு போய் என்று சொல்லி மகதலேனா மரியாளை தன் சீசரிடத்தில் அனுப்பினார். மரணத்தை ஜெயித்ததான ஆண்டவர் அவர்களை தம்முடைய சகோதரர் என்று குறிப்பிட்டார் என்றால், இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம். தம்மோடு கூட நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்று இங்கே உறுதியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பாவிகளாய் காணப்பட்ட நமக்கு இது மகா பெரிய ஸ்லாக்கியம். ஆகவேதான் தமக்காகவும் தம்மாலையும் நம்மை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் நாம் நித்திய நரகத்தில் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு நம்மை தம்முடைய பிள்ளைகளை மகிமையில் சேர்த்து கொள்ளுவதற்காகவே நம்மை போலவே அவரையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனுஷனானார். நம்மை போல அவர் ஆகாவிட்டால் பாவம் இல்லாதவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காகவே பாவமாக்கப்பட்டிராவிட்டால் பாவத்தினுடைய கொடூர விளைவாகிய நித்திய மரணத்தை பரிகரித்து மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானுடைய வல்லமையை முறியடிப்பது எப்படி? நாம் மீட்கப்பட்டிருப்பது எப்படி? ஆயுள் முழுவதும் மரணத்தினால் நித்தம் செத்துக் கொண்டிருக்கிறத நாம் மரண பயத்தினது விடுதலையாவதும் எப்படி? அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதாவிட்டால் நித்திய ராஜ்யத்தினுடைய நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொண்டிருப்பதும் எப்படி? பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இறப்பது நிச்சயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது அவரை சேருவதற்கான ஒரு வாசல் மாத்திரம்தான். இந்த கிருபை நமக்கு கிடைக்க காரணர் நம்முடைய பாவத்தை போக்கி நம்மை விடுவிப்பதற்காக பரலோகமிட்டு இறங்கி தம்முடைய சகோதரரும் பிள்ளைகளுமாகி நம்மை போல அவர் மாறினார். மாத்திரமல்ல, என்னை போலவே சோதிக்கப்பட்டார் என்பதால் எனது வேதனைகள் சோதனைகள் நான் விழும்போதெல்லாம் அவர் சகல வெற்றியும் அறிந்திருக்கிறார். என்னை முழுவதுமாக அறிந்திருக்கின்ற ஒருவர் எனக்கு இருக்க அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளுகின்றத ஒவ்வொரு காரியங்களும் அல்லது நாளை மாறி போகின்றதுமான சாதாரண பிரச்சனைகளினாலே போராட்டத்தினாலே நாட்களில் நான் ஏன் தடுமாற வேண்டும்? தேவன் என்னை போலானார், என்னோடு கூடவே இருக்கிறார், அவர் எனக்காக வந்தார் என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் சிந்திக்க தேவையில்லை. அவர் நம்மை போலவே நமக்காகவே இறங்கி வந்த தேவகுமாரனாய் காணப்படுகிறார். அதனால்தான் இங்க பவுல் சொல்லுகிறார், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவன். ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவன். நம்மோடு கூட ஒவ்வொரு நாளுக்கும் நம்மை வழிநடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளுக்கும் நம்முடைய சகல விதமான காரியங்களை அறிகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக அவர் கல்வாரி சொல்லப்பட்ட பாடுகள், மரணம், இரத்தம் சகலவற்று நிமித்தமாக நாட்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நாட்கள் நமக்கு தந்திருக்கிறார். இதை நினைத்து கர்த்தருக்கு நாம் எப்பொழுது நன்றி செலுத்துவோம், அவருக்கென்று வாழுவோம். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்க நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் ஆண்டவரே, எங்களுக்காய் சோதிக்கப்பட்டு அந்த பாடுபட்டதுனாலே இந்த சோதிக்கப்படுகிறதான எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய நீர் வல்லவராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சோதனைகளை கண்டு கர்த்தாவை நாங்கள் அஞ்சாதவர்களாக எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் நீர் கூட இருக்கிறேன் என்கிற இந்த நிச்சயத்தோடு கூட அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யாவரும் ஆள கர்த்தாவை யாவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.